Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வீட்ல இருக்கிற குட்டி குட்டி பொருளை வச்சு ரொம்பவே அழகான வாட்டர் கேண்டில்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டர் கேண்டில்ஸ் செய்யறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வாட்டர் கேண்டில் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம். டம்ளர்ல 3/4 அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. மீன் தொட்டிகளுக்கெல்லாம் போடுற பெபிள்ஸ் இருந்ததுன்னா அதை 1/4 கிளாஸ் அளவு ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. பெபிள்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் கலர் மணிகள் ஏதாவது அருந்திருந்ததுன்னா அந்த மணிகளை வச்சு ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போது வாசனைக்காக நீங்கள் எந்த பர்ஃப்யூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு முறை மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண அந்த ஸ்கொயர் ஷேப் ஷீட்டை 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓரத்தை எல்லாத்தையுமே வந்து கர்வ் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இப்போ இதுல ஓரத்தை மட்டும் ரொம்ப கம்மியா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே சின்ன ஓட்டையா போட்டுக்கோங்க. அப்போதான் திரி வெளியில வராம இருக்கும். நம்ம விளக்கேத்துற திரி இருக்கும் இல்லையா, அந்த திரியை இந்த பிளாஸ்டிக் ஷீட்குள்ள விட்டு எடுத்துக்கோங்க. இது காட்டன் திரி இருந்தாலும் பரவாயில்ல, நூல் திரியா இருந்தாலும் பரவாயில்ல. திரியில மேலையும் கீழையும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போதான் விளக்கு நல்லா எரியும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை விளக்கேற்றுற எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எண்ணெயாக இருந்தாலும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளாஸ்டிக் ஷீட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம விளக்கேற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக வாட்டர் கேண்டில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2வது மெத்தட் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் 3/4 அளவு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் கோலி குண்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவு ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் கலர் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள், குங்குமம், கேசரி கலர், இந்த கலர்லாம் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியை நல்லா கலர் தண்ணியாக மாற்றிக்கலாம். நான் இன்னைக்கு ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளாஸ்டிக் ஷீட்டை உள்ளே வச்சு விளக்கேற்றிக்கலாம். மூணாவதாக ஒரு கிளாஸ் டம்ளரில் இந்த மாதிரி உடஞ்சி போன கிளிப் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை உள்ளே வச்சுக்கோங்க. கிளிப்பு இல்லை இந்த செயினில் உள்ள டாலர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை உள்ளே வச்சுட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டில் திரி போட்டுட்டு ஏற்றிக்கலாம். நாலாவது, நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பூ இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ரியலான பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது மேலே எலும்பி வராமல் இருக்கும். இதில் இப்போ 3/4 அளவு தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி ஆயில் ஊற்றி பிளாஸ்டிக் ஷீட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம விளக்கேற்றியாச்சு. 5வது, நம்ம ஹேர் பேண்ட் ஏதாவது இருந்து அது அந்து போய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மணிகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. இதில் இப்போ 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் சேர்த்துட்டு இதையும் நம்ம விளக்கேற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே அழகான வாட்டர் கேண்டில்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும்.